என்னவாங்க உங்க ஃப்ரெண்ட் எதுக்கு உங்க ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காரு? ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? அது அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை கவிதா. ம். ஆ, அவன் இங்க செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது கார் வாங்கலான்னு வந்திருக்கான். காரா? ம், அவ்ளோ காசு இருக்கா அவர்ட்ட? அவன் 3 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கன்னு என்கிட்ட சொன்னான்டி. ஆ? அ, என்னது 3 லட்சம் ரூபாயா? ஆ, எங்க உண்மையா தான் சொல்றீங்களா? ம், ம். நம்ம கிட்டயும் அவ்வளோ பணம் இருந்தா நல்லா ஜாலியா இருக்கலாங்க. நம்ம எப்படியாவது அவர்கிட்ட இருந்து 3 லட்சத்தையும் அடிச்சிடலாமாங்க? ஆ. சூப்பர் ரீ. அந்த 3 லட்சத்தை நானும் ஆட்டைய போடணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரோட மனசும் ஒரே மாதிரி யோசிக்குது. அப்புறம் என்னங்க? நல்லா யோசிச்சு அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி அடிச்சிருங்க. ம், அதை அடிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவன் நம்மள நம்பி இங்க வந்திருக்கான். ம். அதான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. அதெல்லாம் பார்த்தா நம்ம லைஃப்ல செட்டில் ஆக முடியாதுல்ல. பிளான் பண்ணுவோம். ம். ம்? ஆ. ஆ. கவிதா, கவிதா, வந்துட்டீங்களா 2 பேரும்? தலைவலியா இருக்கு, கொஞ்சம் டீ எடுத்துட்டு வாமா. அதோ எடுத்துட்டு வரேங்க. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோடா. ம். என்னாச்சுங்க? கார்லாம் போய் பாத்தீங்களா? ஏதாவது கார் வாங்குனீங்களா இல்லையா? இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச டீலரை போய் பார்த்தோம். ம். அவர்கிட்ட நிறைய கார்ஸ்லாம் இருக்கு. ம். ஆனா ஒரு கார் கூட நல்ல கண்டிஷன்ல இல்ல. ம்ஹும். சரி, நாளைக்கு காலையிலேயே போய் நல்ல டீலரை பார்க்கலான்னு கிளம்பி வந்துட்டோம். ஓ, அப்படியா? என்ன ரகு, நான் சொன்னது கரெக்ட் தானே? அவசரப்பட்டு ஏதோ ஒரு கார்லாம் வாங்கக்கூடாது. 4 இடம் ஏறி இறங்கி உனக்கு நல்ல காரா வாங்கி தரேன், சரியா? அப்படியே பண்ணலாம்டா. நீ சொல்றதாண்டா கரெக்ட். சரி மச்சான், பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு காலையில நாம பேசிக்கலாம். சரிடா. ம். என்னங்க நீங்க? நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் நிஜமாவே கார் வாங்கி தர போறீங்களா? ஏய், என்னாச்சுடி உனக்கு? நான் அவன்கிட்ட அப்படி சும்மா தாண்டி சொன்னேன். ஆ? நான் அப்படி சொன்னாதானே அவனுக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வராம இருக்கும். சரி, அந்த 3 லட்சத்தையும் அவர்கிட்ட இருந்து எப்படி அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட வேணா ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுங்களா? ஆ, என்ன ஐடியாடி அது? நாளைக்கு அவரை கார் வாங்க கூட்டிட்டு போறீங்கல்ல, ம், போற வழியில அந்த பேக் எடுத்து வச்சுக்கிட்டு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. அவர் கேட்டா யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிருவோம். ஏய், வேணாண்டி, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். அவன் டக்குன்னு போலீஸ் அது இதுன்னு போயிட்டானா ஆ? நமக்கு தாண்டி டேஞ்சரு. ம். என்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்கு. நீ மட்டும் அதை பர்ஃபெக்டா பண்ணிட்டனா நாம அதை காசை அடிச்சிடலாம். என்ன சொல்ற? புரியுதுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அத கச்சிதமா செஞ்சு முடிச்சிடுறேன். டேய் மச்சான், ம். டேய் டேய் டேய், படுத்துக்கோடா. நான் மார்க்கெட் வரைக்கும் போய் மட்டன் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? சரிடா. போயிட்டு சீக்கிரமா வந்துரு. சரி, போயிட்டு வந்துடுறேன். ம்.
கவிதா, ஆ? நான் மட்டன் வாங்குறதுக்கு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் என்ன? அதுக்குள்ள நீ ஆட்டத்தை ஆரம்பிச்சிரு, சரியா? சரிங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிடி செல்லக்குட்டி. எங்க ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னங்க, நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து ரூம்லயே இருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்கலைங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, சும்மா தான் படுத்திருந்தேன். ஹம், குமார் வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகுங்களா? ஹம். என் வீட்டுக்காரரு மட்டன் வாங்குறதுக்காக போயிருக்காரு. திரும்பி வர்றதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். அவருக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுத்துறது தான் முக்கியம். இந்த வீட்டு மேலேயோ என் மேலேயோ பெருசா அக்கறையே கிடையாது. கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதாவது சண்டைங்களா? ஹம், சண்டைன்னு சொல்றதை விட வெறுப்புன்னு தாங்க சொல்லணும். எனக்கு மட்டும் மனசுல ஆசை இருக்காதா? என்ன அவரு மனுஷியாவே பாக்குறது இல்ல. ஆனா உங்களை பார்க்கும்போது நல்லா ஸ்மார்ட்டா பொண்ணுங்களோட மனச கரெக்டா புரிஞ்சுக்கிறவர் மாதிரி தோணுது. அப்படிலாம் இல்லைங்க, நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுக்கே மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. அவர் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் லேட் ஆகுங்க. இந்த டைம் எதுக்கு நம்ம 2 பேரும் ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. ஆனா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா ஹம், நீங்க கவலைப்படாதீங்க. இது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியமா இருக்கும். இது வெளியே தெரிய வாய்ப்பே கிடையாது. நீங்க அதை நினைச்சு பயப்படவே தேவையில்ல. என்னடா அது, இந்த குமாருக்கு இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி கிடைச்சும் இவ்வளோ சரியா கண்டுக்காம விட்டுட்டான் போல இருக்க. அவளே தானா இந்த மாதிரி கேட்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? ஊர்ல இருந்து நிறைய ஆசையோட சென்னைக்கு வந்தேன். ஆனா இது நாம நினைச்சு பார்க்காத ஒரு சர்ப்ரைஸா இருக்க. எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய போறதில்ல. எதுக்கு கிடைச்ச சான்ஸை வீணாக்கணும்? இந்த ஒரு தடவை மட்டும் இவளை நல்லா சந்தோஷமா அனுபவிச்சிடணும். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பண்ணலடா, சும்மா பேசிட்டு தானே இருந்தோம், ஒன்றும் பண்ணலடா. உன்னை நம்பி தானே நான் வீட்டுக்குள்ள விட்டேன். அதுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா? உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்பி என் வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இப்படி என் வாழ்க்கையிலே கைய வச்சிட்டியாடா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, நான் சொல்றத கேளுடா. டேய், உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சேனடா. சீ, டேய் அப்படிலாம் பேசாதடா. உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சேனடா. சாரிடா, ஏதோ தெரியாம. டேய், உனக்கு சாரி கேட்கிற அருகதை கூட கிடையாதுடா. ஒரு ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா யாருமே மன்னிக்க மாட்டாங்கடா. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. இருடா, இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். டேய் 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 டேய், முடியாதுடா. போலீஸ் எல்லாம் வேணாம்டா. சும்மாவே விடக்கூடாது. கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன்டா. டேய் டேய், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா. என் மான மரியாதை எல்லாம் போயிடும்டா. போலீஸ்க்கு என்ன ஃபோன் சொன்ன? பண்ணாதடா. மான மரியாதையா? உனக்கு மட்டும் தான் மான மரியாதை இருக்காடா, எனக்கு இல்லையாடா? இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா என் மரியாதை என்னடா ஆகும்? என்னால வெளியே தலை காட்ட முடியுமாடா? இல்லடா,
உன்ன மாதிரி ஆளுங்களா வெளியே இருக்க கூடாது. நீ ஜெயில இருக்கிறது தான் கரெக்ட். டேய் குமார், டேய் வேணடா. இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்னை விடுத்து போயிடுவாடா. அப்படி மட்டும் நடந்தா என் வாழ்க்கையே நடுத்தருவுக்கு வந்துருண்டா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா ப்ளீஸ்டா. இல்லடா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் மன்னிக்கவே கூடாது. டேய் மச்சான் ப்ளீஸ்டா. டேய் கால் பண்ணாதான் வேலைக்காகும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கறேன்டா ப்ளீஸ்டா. டேய் நீ என்ன கேட்டாலும் கொடுக்கறேன்டா. ப்ளீஸ்டா மன்னிச்சிடுறா. என்ன கேட்டாலும் தருவியா? கொடுக்கறேன்டா. சரி எந்திரி. இங்க நடந்த விஷயம்லாம் உன் பொண்டாட்டிக்கும் சரி போலீஸ்க்கும் சரி தெரியக்கூடாதுன்னா அந்த 3 லட்சத்தை பேசாம என்கிட்ட கொடுத்துரு. டேய் குமார். என்னடா குமார், பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு கூட பார்க்காம அவ கூட அசிங்கமா நடந்துக்கிட்டு என்ன பெரிய நல்லவ மாதிரி சீன் போடுறியா? இத பாருடா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா இல்ல பணத்தை தரியா? நீயே டிசைட் பண்ணிக்க. ப்ளீஸ்டா டேய். நீ எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, நான் இந்த விஷயத்துல உன்னை விடுறதாவே இல்லை. நீ அந்த பணத்தை கொடுத்துட்டு மரியாதையா வெளியே போ. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? பணத்தை எடுத்து கொடு. நீ சரிப்பட்டு வர மாட்டே. டேய் வேணடா கொடுத்துறேன்டா. எடுத்துட்டு வா. சீக்கிரம் வாடா. இந்தடா. இன்னொரு தடவை என் மூஞ்சில கூட முழிக்காத. முதல்ல போடா வெளியே. நீ திடீர்னு உள்ள வந்ததும் எல்லாத்தையும் கெடுத்துருவியோன்னு பயந்துட்டேன். ஆனா கரெக்டா பேசிட்ட. நானே இப்படி என் பிளானை கெடுப்பேன். நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பாத்தியா? நீ என் கூட இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லடி. சீக்கிரம் பணத்தை எடு பாப்போம். இந்த பக்கம் பாரு, இங்க இருக்கு. எவ்வளவு பணம். பாப்பா என்ன வாசனை, ஆளையே தூக்குதே.